என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மா, என்ன என்னைய பத்தி சொல்ற? நீங்க என்ன பேசுனீங்க, ஏது பேசுனீங்க எல்லாம் நான் கேட்டுட்டேன். என்னடி கேட்டா? என்ன கேட்டா? சரி, நாங்க அப்படி என்னத்த பேசணும் சொல்லு. பேசுனதுதான் சொல்லவா? என்னென்ன பேசுனீங்கன்னு சொல்லவா? ஏனந்தினி, இல்லாததை பொல்லாததையுமா நாங்க பேசிட்டோம்? ஏண்டி சொல்லு. நடக்கிறது நடக்க போறது இப்படி இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும், இதைத்தானே நாங்க பேசுறோம். பாருமா, நீ உன் மருமகளும் நினைக்கிறது தப்பு. பகல் கனவு காங்காதீங்க, சரிங்களா? பகல்லே கனவு காங்கானா ஒன்னுத்துக்கும் ஆகாது. பேசாம அக்கடான்னு கடங்க, சரிங்களா? சும்மா தேவையில்லாம. நான் இங்க பாருங்க அண்ணி, இதெல்லாம் சரி வராது. தேவையில்லாததெல்லாம் நினைக்காம பொழப்ப பாருங்க. நந்தினி, என்னம்மா? ஆமா, நாங்க என்ன பேசணும்னு உனக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. நீங்களும் எங்க அம்மாவும் என் மவனுக்கு சோபியை கட்ட பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நடக்கிறது கஷ்டம். அதெல்லாம் பிளான்லாம் வேண்டாம். எப்படி இப்படிலாம் உங்களுக்கு தோணுது? என் மாவன் உங்க பொண்ணை கட்டுவான், நான் உங்க பொண்ணைய மருமூளா ஏத்துப்பேன் அப்படின்னு. இந்த கனவெல்லாம் காங்காதீங்க, விட்டுருங்க. பகல் கனவெல்லாம் வேண்டாம், சரிங்களா? வந்தம்மா, ஏதோ வந்தீங்களா? என் அண்ணன் பொண்டாட்டி, என் அண்ணன் பிள்ளைங்கன்னு படிக்க வைக்கிற செலவையும் பார்த்துக்கிற செலவையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு வீட்டுக்கு விளக்கேத்தெல்லாம் நீங்க மருமக கொடுக்க வேணாம், போதும், சரிங்களா? என் பொண்ணுக்கு என் பையனுக்கும் பொண்ணுக்கும் எங்க மாப்பிள்ளை பார்க்கணும், எங்க பொண்ணு பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்து பண்ணிக்கிறேன். ஏண்டி, ஏன் அப்படி சொல்ற? இது அம்புட்டுக்கு காரணம் நீதானா? ஏன் நான் சொல்லக்கூடாதா? பகல் கனவுங்கிற பகல் கனவு நாங்க காங்க கூடாதா? பேசாம இரு. உனக்கும் சோறு போடுறேன்னு நினைச்சுக்கோ மனசுல. ஏதோ வயசான காலத்துல தடுமாற கூடாதுன்னு பெத்த பாவத்துக்காக என்னை பெத்த தொலைச்சிட்டீங்க. அந்த ஒரு இதுக்காக என் புருஷங்கிட்ட நான் சொல்லி அடிச்சு உங்களுக்கும் சாப்பாடு போட்டு இங்க நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு நம்மள பாத்துக்கிறாளா அத்தோட விட்டுக்க. மையம் விட்டு மகளை கட்டுறதுக்கெல்லாம் வேலை பண்ணிட்டு தெரிஞ்ச அவ்வளவுதான் நடக்கிறது வேற. சுசிலா அண்ணி இருக்கிறீங்களா? இங்கன நல்லது கெட்டது உங்களுக்கு செய்யறேனா? வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்லாம் நினைக்க வேண்டாம். நந்தினி, சுசிலா நவரு. என்னடி? நானும் சரி 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 நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நானும் சரி, ஏதோ இப்போ சின்ன பிள்ளை தெரியாதனமா பேசுறா, நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். வாய்க்கு வந்ததெல்லாம் ஓவரா பேசிட்டு இருக்க. உனக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி எப்படி இருக்கு உனக்கு? பிச்சு பிடிச்சி கண்டதெல்லாம் பேசிட்டு தெரிஞ்சுன்னா அவ யாரு? உன் அண்ணன் பொண்டாட்டி. அவ யாரு? உன் அண்ணன் மவ. இப்ப கால் வலிக்குதேன்னு கிடந்தில்ல இங்க அந்த சோஃபாவில். அந்நேரத்துக்கு கால் அமுக்கி விட்டது யாரு உன்னைய? நீ அது தைலம் வேணும்னா அவளை கூப்பிட்ற, சோறு வேணும்னா அவளை கூப்பிட்ற, தண்ணி வேணும்னா அவளை கூப்பிட்ற, ஏதாவது எடுக்கணும் வைக்கணும்னா ரிமோட்டு வேணும்னா அவளை கூப்பிட்ற, ஃபோன் எடுத்துருவானா அவளை கூப்பிட்ற. சோபின்னு வாய்க்கு வாய் சோபின்னு கூப்பிட்றில்ல. அவளும் சலிக்காம அத்தை அதுவா அத்தை இதுவா அத்தை அப்படின்னு என்னென்ன உனக்கு எடுத்து கொடுக்கணுமோ, என்னென்ன உனக்கு பண்ணணுமோ எல்லாம் பண்றாளடி, எல்லாம் செய்யறாளடி. எப்படி உனக்கு மனசு வருது? கொஞ்சமாவது அவளை மருமகளை ஏத்துக்கணும்னு நினைக்கலையா நீ? நான் நினைக்கிறேன். நான் ஆசைப்படுறது இல்லாம சுசீலாவும் ஆசைப்பட்டிருக்கிறா. என்னதான் இருந்தாலும் நாத்தனா பையன் இருக்கிறான், அவனை கட்டி கொடுத்தா நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நானும் நம்ம பேத்தியை நம்ம பேரனுக்கு கட்டினோம்னா நம்மளையும் நல்லா கவனிச்சுக்கிடுவாளேன்னு நான் நினைக்கிறேன். இது தப்பா? ஏண்டி, உன் அண்ணன் பிள்ளைய உனக்கு கட்டினாதாண்டி உனக்கு நல்லது. எவளையோ ஒருத்தையும் உன் மகனுக்கு கட்டி அந்த கூட்டியாந்து வச்சுக்கிட்டு அவ உன்னை கவனிக்கலையோ, புருஷனை கூட்டிகிட்டு வேற ஊருக்கு ஓடுறாளோ ஓடலையோ, அப்படி இருக்க பட்சத்தில் இந்த காலத்தில் அப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா பக்கமும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உன் அண்ணன் பிள்ளைய கட்டினா நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு உன் கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் கிடப்பால, உனக்கு நல்லது கெட்டது பண்ணிக்கிட்டு. அது உனக்கு புரியலையா? ஏண்டி, எனக்கு புரியுதே, உனக்கு புரியலையா? எவளையோ ஒருத்திய கட்டுறதுக்காக நாங்கள் பிளான் போடுற மாதிரி பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற நீ. உன் அண்ணம்மாவில் உன் பிள்ளைக்கு கட்டுறதுக்கு தானடி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். வேற ஒருத்த பிள்ளைக்கு என் பேத்தியை கட்டலான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏம்மா, நீ என்ன வேணாலும் பேசு, நீ என்ன வேணாலும் சொல்லு, இதை நான் கேட்குறதா இல்லை, சரியா? எனக்கு என்ன தோணுதோ அதான். அஜய்க்கெல்லாம் சோபியை பிடிக்குமான்னு தெரியல. அதோட நான் பொதுவாக சொல்லிடுறேன், அதை கேளு. என் பிள்ளைக்கு நல்ல பெரிய இடமா பொண்ணு பார்க்கணும். ஒரு 200 பவுன் போடுற மாதிரி பார்க்கணும். ஒரு
50 லட்சத்துக்கு கார் வாங்கி வைக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தான் என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் அண்ணன் எல்லாம் வச்சுருந்தாரு, இல்லைன்னு சொல்லலை. ஒரு காலத்தில் என் அண்ணன் பிள்ளையில கட்டினா எனக்கு நல்லதுன்னு நான் நினச்சேன். இல்லைன்னா சொல்லவே இல்லையே. என் அண்ணன் பிள்ளையில நம்ம கட்டினா நல்லதே அப்படின்னு நினச்சேன். என் அண்ணன் அந்த அளவுக்கு ஈக்குவலாக செஞ்சுருப்பாரு. ஆனால் இப்போ ஒரு குண்டுமணி கிராமம் இருக்குதா அவங்கள்ட்ட? ஏம்மா எங்கள் சொந்தக்காரவங்க பூரா பணக்காரவங்க. அவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க. வந்தவங்க உன் மருமகளுக்கு எத்தனை பவுன் போட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே போடலை நான் சொல்ல முடியும்? இல்லை நான் போய் நச்சுக்கும் போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கப்ப நீ என்ன கூறு கட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் நான் போய் சொல்லி தெரிய முடியுமா? போட்டா போட்டாங்கன்னு சொல்லலாம், போடலைன்னா போடலைன்னு சொல்லலாம். அது மாதிரி இவங்களாலாம் நகை போடுறதெல்லாம் கஷ்டமா, போடவும் முடியாது. என் மவனுக்கு இப்படி இப்படி பண்ணணும் அப்படி இப்படி பண்ணணும்னு ஒரு ஆசை கனவு எனக்கு இருக்கும்ல, அப்போதுலேருந்து இருக்குது. என் மவனுக்கு நல்ல பெரிய இடமா பொண்ணு பார்க்கணும், இவ்வளோ நகை போடணும், பெரிய கார் வாங்கி வைக்கணும், அப்படி செலவு பண்ணணும் இப்படி செலவு பண்ணணும்னு நான் ஒரு கனவுல இருக்கேன். அப்படி உள்ள கனவுல இருக்கும்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் தப்பாக தெரியலையா? எனக்குன்னு ஒரு ஆசை கனவு இருக்காது என் பிள்ளைகளுக்கு இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு. அதை தான் நான் சொல்கிறேன். நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கலனாலும் சரி, அண்ணி தப்பாக எடுத்துக்காதீங்க என்னடா நான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு. உண்மை அதானே அண்ணி, உண்மை அதானே. என் பையனுக்கு என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்றாப்புல தானே நான் பொண்ணு பார்க்க முடியும். நீங்கள் அப்போ வசதியாக இருந்தீங்க ஓகே, ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, அதனால் நான் அப்படி பண்ண முடியாது அண்ணி. இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஓ, அப்போ உனக்கு பணம் காசு முக்கியமாக போச்சு இல்லை? சொல்லுடி, பணம் காசு முக்கியமாக போச்சு, நகை நட்டு முக்கியமாக போச்சு, பெரிய காரு முக்கியமாக போச்சு. நீ பெரிய கார் வாங்கிட்டு வந்தாலும் சரி சின்ன கார் வாங்கிட்டு வந்தாலும் சரி, அவ உன்னை நல்லா பார்க்கணும். நீ முடியாத காலத்தில், முடியாத காலம்லாம் அப்போ வருது இப்போ வருது தெரியாது, ஒருவேளை கால் வலிக்கு விழுந்து பப்பரப்பேன்னு நீ கீழே விழுந்து கிடந்தாலும் உன்னை தூக்கி உட்கார வச்சு உனக்கு எல்லாம் பண்விட பண்ண அவ வரணும். நீ 200 பவுன் 400 பவுன் பெரிய கார்லாம் கேட்குறியே, அப்படிப்பட்டவளாம் உன்னை வந்து பாப்பான்னு தெரியுமா உனக்கு? அப்படிப்பட்டவ ஒருவேளை உனக்கு வந்து பாப்பாளா என்ன? சொல்லுடி, வந்து பாப்பாளா? நான் சொல்கிறத இங்கே பாரு நந்தினி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத கேளு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உன் அண்ணன் பிள்ளைய உன் பிள்ளைக்கு கட்டுன அப்படின்னா உன்னைய தாங்குன்னு அத்தைன்னு தாங்குவா. உன்னைய தாங்குறது இல்லாமல் எங்களையும் பார்த்துக்குருவா. உனக்கு அந்த சிரமமும் இல்லை, எங்களை பார்த்துக்கிற சிரமம் உன் அண்ணன் பிள்ளைய பார்த்துக்குருவா. அதை தாண்டி நான் சொல்கிறேன். நீ என்ன நகை பணம் காசு காருக்காண்டி ஆசைப்படுற? அம்மா என்னம்மாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீ உட்காரு. நீ எவ்வளோ சொன்னாலும் சரி வராதுமா, ஒத்து வராது. என் வீட்டுக்காரும் நான் நினச்ச மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. அதனால மாற்றி இந்த மாதிரிலாம் யோசிக்க என்னாலேயும் முடியாது, அவராலேயும் முடியாது. நாங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டியாடி? புரிஞ்சுக்கவே மாட்டியா? புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நந்தினி, தப்புதாம்மா, தப்புதான், இல்லைன்னு சொல்லலை. நான் சொல்கிறது தப்பு தான், பண்ணது தப்பு தான், நான் நினச்சது தப்பு தான். நினைக்கக்கூடாது. ஒரு ஏழை போய் பணக்கார வீட்டில் கட்டணும்னு நினைக்கக்கூடாது. தப்பு தான், மன்னிச்சுக்கோமா. புரிஞ்சா சரி. ஏய், எனக்கு வர்ற கோபத்துக்கு சலுப்பு 4 இழுத்து விடுவோமான்னு வருது. அமைதியாக இருக்கேன். அம்மா, அம்மாச்சி. என்னப்பா? என்ன என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்ன ப்ராப்ளமா இதுவும்? அதெல்லாம் இல்லை, நீ உள்ள போ. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ உள்ள போ. என்ன எதுக்கு உள்ள போங்கறீங்க? நீ நில்லுடா அஜய், உன்கிட்ட நான் தெளிவா ஒரு முடிவை கேட்டுக்கிறேன். நீ நில்லுடா அஜய். என்ன அம்மாச்சி ஆச்சு? அஜய், நீ உள்ள போ. அம்மா சொல்றத நீ கேளு. உள்ள போனா உள்ள போ, அவங்க பேசுறதெல்லாம் கேட்காத. உள்ள போன்னு சொன்னா சொல்றத கேளு. ப்ளீஸ் அஜய், நீ போ அஜய். ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது, கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏண்டி, ஏன் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டியதானே? என்னடா எதுடான்னு அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே? நீ எதுக்கு அவங்ககிட்ட மறைக்கிற? அவங்ககிட்ட எதுக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? அவனை உள்ள போன்னு அவனை துரத்தி விரட்டுறதுல இருக்க. எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்குடி அப்படி பண்ணுற? அவனை எதுக்கு நீ விரட்டுற? எனக்கு புரியலையே.
அஜய நீ எதுக்கு உள்ள போன்னு சொல்ற? எனக்கு முதல்ல இதுக்கு தெரிஞ்சாகும். அவன் படிக்கிற பையன், இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி நேரத்துல பேசவே கூடாது பிள்ளைங்கள்ட்ட. அதுக்கு கவனம் ஃபுல்லா படிக்கிறதுல தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயத்த பத்தி பிள்ளைங்கள்ட்ட, படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் உள்ள போன்றேன். அஜய் நீ போடா, அம்மா என்ன விஷயமா இருந்தாலும் அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. நானும் இனி பேச மாட்டேன், நீங்களும் இனி பேசக்கூடாது. ப்ளீஸ் அத்தை, இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு அவங்கவங்க வேலையை பார்க்கலாம் அத்தை. நல்லா தானே இருந்தோம், நல்லா தானே ஃபேமிலியே இருந்தோம், ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஏன் இப்படி பேசி நான் என் மனசை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? எல்லாரும் சொந்தமா கூடி இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அதை மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அதை பத்தி இனிமே யோசிக்காதீங்க. அது மட்டும் தான் உண்மை. இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம். நம்ம எல்லாரும் ஜாலியா ஹாப்பியா எப்பவும் போல இருப்போம். ஆனா இந்த பேச்சு வேணாம். என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்களா யாருமே? அம்மாச்சி என்னதான் பிரச்சனை என்கிட்டயாவது சொல்லுங்களே. அஜய் ஒன்னும் இல்லையா, நீ போயா, அவ கிடக்குற. ஏய் நீ போனா போடா, சும்மா அதை விட்டுட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நொயின்னு கேட்டுக்கிட்டு இருப்ப. போடா முதல்ல நீ. ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்களா? சொல்லாட்டி போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? அத்தை யாருடி அஜய் பண்றதை பத்தி சொல்லுவோம்னா வேணாம் வேணாம் விரட்டி விடுறா என்னமோ. நந்தினி சொல்ற மாதிரி படிக்கிற பிள்ளைங்கள்ட்டலாம் இந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாது அத்தை. வேணாம் அஜய்கிட்டலாம் சொல்ல வேணாம். நந்தினி சாரிம்மா, மன்னிச்சுக்கோம்மா. என் மனசுல இப்படி ஒரு ஆசை இருந்துச்சுதான். இனி அந்த ஆசையை நான் தூக்கி எறிஞ்சிடுறேன். அந்த மாதிரி ஆசைப்படுறதுக்கெல்லாம் நாங்கள் தகுதியே கிடையாதவங்க. அதனால இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. எனக்கு தெரியுது உண்மைதான். ஆனால் மனசு தான் கேட்காம அப்படி நினச்சிருக்கு. இனிமே இந்த மாதிரி ஆசையெல்லாம் என் மனசில் இருக்காது. என்னடா நந்தினி இவ்வளோ நாள் நல்லா தானே பேசினா, இப்போ ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்க வேணாம். என்ன பண்ணுறது, கோவம் வந்து அப்படி பேசிட்டேன். மற்றபடி நீங்கள் எப்பவும் போல் என் அண்ணியா, என் அண்ணன் பிள்ளைங்களா, நீ என் வீட்டில் இருக்கணும். வீட்டை விட்டு போகக்கூடாது. என் அண்ணன் பிள்ளைங்கள நான் தான் படிக்க வைப்பேன். என்ன புரியுதுங்களா? போதும் போ, உன்னை அடிப்படலாம் வந்துட்டா. நானும் உன் மனசில் இந்த ஆசை இருக்குன்னு தான் உங்ககிட்ட நான் கேட்டேனே. ஆனால் இந்த அளவுக்கு பெண்ணன்னு நினச்சி கூட பார்க்கல. புரிஞ்சுக்கோமா, நீ இதை பற்றி இனிமேல் பேச வேணாம். என் வீட்டுக்காரோட ஆசையே அதுதான். அதனால தான் நானும் அப்படியே ஆசைப்பட்றேன். ஓடி என் மகன் நான் சொன்னால் கேட்பா. என் பேரனு என் பேத்தியை கட்டணும்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் நான் நினச்சது தப்பு தான், ஆசைப்பட்டது தப்பு தான். இதை மன்னிச்சிருமா. 1000 தான் இருந்தாலும் அவன் உன் புள்ள தானே. நீ நினைக்கிறது தானே நடக்கணும். நான் நினைக்கிறதெல்லாம் தப்பு தாம்மா. என் பேரனுக்கு என் பேத்தியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது தப்பு தான். நான் மனசில் ஆசைப்பட்டது தப்பு தான். உங்ககிட்ட சொன்னதும் தப்பு தான். விடு புரிஞ்சுக்காம பேசாத. போடி, புரிஞ்சுக்கணுமா? இப்பதான் புரிஞ்சுக்கணும்.